நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், திருப்பாடல்கள் 125வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் எப்பொழுதும் இப்பொழுதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எவ்வளவு ஒரு அன்பான தெய்வம் என்று பாருங்கள். ஆண்டவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதை தான் அவருடைய வார்த்தையின் மூலம் நமக்கு இந்த நாளில் அதிகாலையில் கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் எருசலேம் நகரை நீங்கள் இன்டர்நெட் வழியாகவோ அல்லது நீங்கள் சில படங்களிலோ பார்த்தீர்கள் என்றால், எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பதை, 4 புறத்திலும் மலைகள் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். எனவேதான் அந்த இஸ்ரவேல் மக்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். அவர் அவர்களோடு இருப்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக சங்கீத ஆசிரியர் தாவீதின் வழியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் மக்களை சுற்றிலும் இருந்து நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகின்றார். ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை தான் சங்கீதம் 191வது அதிகாரம் 10வது வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு துணையாய் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரும் நமக்கு பக்க துணையாய் இருப்பார். ஏனென்றால் வார்த்தையான கடவுள் வழியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். வார்த்தையான கடவுள் நமக்குள் வரக்கூடிய வேளையிலே அந்த நாளில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார். அதை தான் அந்த நாளில் உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நான் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருந்து நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி, எதற்காக ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று நாம் பார்த்தோம் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே அநேக போராட்டங்கள் இருக்கின்றன. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த கவலைகளையும் பிரச்சனைகளையும் யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்பதை என்று நினைத்து நாம் மற்றவர்களை தேடி அலைகின்றோம். எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பன் கிடைக்க மாட்டானா, எனக்கு நல்ல ஒரு தோழி கிடைக்க மாட்டாளா, எனக்கு நல்ல ஒரு நபர் கிடைக்க மாட்டாரா, அவரோடு எனக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் பகிர்ந்து கொள்வேனே என்று சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே 3 விதமான இடங்கள் இருக்கின்றன. ஒன்று பரலோகம், இன்னொன்று உத்தரிக்க ஸ்தலம், இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா நரகம் என்று 3 வகையாக திருச்சபை நமக்கு பிரித்து கொடுத்திருக்கின்றது. நீங்கள் பரிசுத்தத்தோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்தீர்கள் என்றால் மோட்சத்திற்கு போக முடியும். சிறு சிறு பாவங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்துமா பரிசுத்தம் ஆகும் வரைக்கும் உத்தரிக்க ஸ்தலத்தில் தான் இருக்க முடியும். நீங்கள் பாவம் செய்து சாவான பாவம் செய்து ஆண்டவர் கொடுத்த மேன்மையை இழந்து போய் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பற்றி உணராதபடி சாத்தானுடைய பிடிக்குள்
இருக்கக்கூடிய வேளையிலே நம் நரகத்திற்கு தான் போக முடியும் என்பதை தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே அநேக பொல்லாப்பான ஆவிகள் இருக்கின்றன, அவதூறான ஆவிகள் இருக்கின்றன, விபச்சாரத்தின் ஆவிகள் இருக்கின்றன, குடிவெறியின் ஆவி இருக்கின்றன, மற்றும் பிள்ளைகளை அழித்து விடக்கூடிய பொறாமையின் ஆவிகள் இருக்கின்றன, பொறாமையின் கண்கள் இருக்கின்றன, இந்த சரீரத்தை அழிக்கக்கூடிய நோய்களை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் இருக்கின்றன. அதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. கொரோனா என்கின்ற இந்த தொற்று நோய், இந்த பொல்லாப்பான நோய் மக்களை அழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் இணைத்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அதிகாலையில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமும் நீங்கள் செபித்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை சொந்தமாக்கி கொண்டு உற்சாகத்தோடு நீங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே, பரிசுத்தத்தோடு நடக்கக்கூடிய வேளையிலே, உங்களுடைய வார்த்தையில் தூய்மை இருக்கக்கூடிய நேரத்திலே, மற்றவர்களை பற்றி எதுவும் பேசாதபடி, புறம் கூறாதபடி வாழக்கூடிய வேளையிலே, மற்றவருக்கு எதிராக தீங்கு செய்யாத வேளையிலே, இந்த சாத்தானின் ஆதிக்கம் முழுவதையும் ஆண்டவர் அழித்துக் கொண்டு இருப்பதை, உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அழித்துக் கொண்டு இருப்பதை நீங்கள் உணர முடியும். சக்கேரியா 2வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் இருப்பேன் என்று சொல்கின்றார். ஆண்டவர் உங்களை சுற்றிலும் நெருப்பு சுவராய் இருக்கின்றாராம். பாருங்கள், நெருப்பு சுவர்னால் பாருங்கள், எந்த ஒரு மனிதனும் இந்த நெருப்புக்குள் கடந்து செல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு ஆவியும் அந்த நெருப்புக்குள் போகும் என்றால் அதை முற்றிலும் இந்த நெருப்பு தன்வயப்படுத்திக் கொள்ளும். எல்லாரையும் அது அழித்து விடும், எரித்து விடும். எனவே ஆண்டவர் சொல்கின்றார், நானே அவர்களுக்கு நெருப்பு சுவராய் இருப்பேன். என்னுடைய பிள்ளைகள், எந்த பிள்ளைகளுக்கு அவர் நெருப்பு சுவராய் இருப்பார்? கடவுள் மீது நம்பிக்கையும் விசுவாசம் இருந்து அவருடைய வழி நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டுமே அவர் நெருப்பு சுவராய் இருக்க முடியும். அதனால் அதான் ஆண்டவர் சொல்கின்றார். மார்க் 14வது அதிகாரம் 38வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பாருங்கள், பாவ சோதனைகள் இந்த உலகத்தில் உண்டு. அன்பார்ந்தவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்றால் நமக்கு முன்பாக இருந்தவர்களும் பாவம் செய்திருக்கிறார்கள், நாமும் பாவம் செய்கின்றோம், இனி வரக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் பாவம் செய்வார்கள். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய வேளையிலே அந்த தவறை செய்யாதபடி நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளெல்லாம் உழைத்து விட்டு களைப்பாய் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நீங்கள் செபியுங்கள். பாருங்கள், கிட்டத்தட்ட 45 நாட்கள் இந்த லாக்டவுனில் இருக்கின்றோம். இன்னும் 2 வாரம் இதை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கின்றார் கடவுள். எதற்காக? நாம் இன்னும் நம்மை தயாரிக்கவில்லை என்பதை ஆண்டவர் உணர்ந்தபடியினால் இந்த பொல்லாப்பான கிருமி அழிக்கப்படாமல் இருக்கின்றது. இருக்கக்கூடிய 2 வாரமும் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய நேரத்தை நீங்கள் இந்த மொபைலில் நீங்கள் முழுவதுமாய் உங்களை அழைத்துக் கொண்டு செலவழித்து விடாதபடி, டெலிவிஷனில் நீங்கள் செலவழித்து விடாதபடி ஆண்டவரை நோக்கி இருங்கள். ஆண்டுடைய வார்த்தைகளை கேளுங்கள். நல்ல ஒரு இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடிய அந்த போதகருடைய வார்த்தைகளை கேளுங்கள். அதன்படி நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு நடக்க உங்களை தயாரித்துக் கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசு ஒரு முன் மாதிரி வைத்து சென்றார் என்று சொல்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே நமக்கு முன்பாக ஒரு முன் மாதிரியை வைத்து சென்று இருக்கின்றார். எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தை கடவுள் தன்னுடைய மகனை அனுப்பி நமக்கு அந்த வழிமுறைகளை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அவருடைய பெயர் நமக்கு துணையாய் இருக்கின்றது. அவருடைய பெயர் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கின்றது. இயேசு என்கின்ற நாமத்தை கேட்ட உடனேயே சாத்தான் அலறி அடித்து ஓடிவிடும். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமத்தில் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் அந்த விண்ணகத்தில் சும்மா இருக்க முடியாது. அவர் அந்த உடன் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உங்கள் நடுவில் அவர் இறங்கி வருவதை நாம் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, எனவே தான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்று 120 பேரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பல மொழிகளில் அறிவித்தார்கள் என்று நாம் ஆண்டவருடைய வார்த்தையில் இருந்து நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே,
பேதுருடைய வாழ்க்கையில் பார்ப்போம். பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டார், ஆண்டவரை மறுதலித்தார். ஆனாலும் அவர் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்ற பொழுது, அந்த நெருப்பாகிய பரிசுத்த ஆவியானவர் அவரை சுட்டெரித்த பொழுது, அவர் ஆவிக்குள் நிரம்பி ஆண்டவருக்காக நிற்க தன்னை சித்தப்படுத்திக் கொண்டார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலும் கூட நாம் எப்படி வாழப் போகின்றோம்? என் ஆண்டவருக்காக நான் வாழப் போகிறேனா, இல்லது நான் எப்படி நான் இருக்க போகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்கின்றது, சங்கீதம் 126:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போய் இருக்கலாம், கண்ணீரோடு விதைத்திருக்கலாம், ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு இல்லையே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் நான் உண்மையை சுற்றி இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, சிறிது நேரம் நாம் இந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அநேக தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் உண்டு, இன்னும் இறைவாக்கினர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய குருக்கள் உண்டு, பாத்திரங்கள் உண்டு, ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய நற்செய்தி பணியாளர்கள் உண்டு. அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். ஆசீர்வாதம் 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 என்று சொல்லி நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நின்று உறுதியாக நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வல்லமையும் பலனும் நம்மோடு கடந்து வரும். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அவருக்காக எழுந்து நிற்க, திருச்சபைக்காக ஜெபிக்க இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாமா? இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி சொல்லுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இருப்பதை எங்களால் உணர முடிகிறது சுவாமி. உமது வார்த்தைகளினால் எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதை எங்களால் உணர முடிகிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து நீர் மாற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே. அநேக முறை நாங்கள் சோர்ந்து போய் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, அரவணைப்பு இல்லையே, துணை இல்லையே என்று ஏங்கிய நாட்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர். சங்கீதம் 125:2 சொன்னதுபடி, இதோ எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் நான் என்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருந்து பாதுகாப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமாய் இருப்பதற்காக நன்றி சுவாமி. வரக்கூடிய நாட்களில் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பதை நாங்கள் உணரும்படியாக உமது திரு சமூகத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வல்லமையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களையும் குருக்களையும் அருட் சகோதர சகோதரிகளையும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. யார் யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்தின் பிடியில் இருப்பவர்கள் பரிசுத்தம் ஆவார்களாக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பரிசுத்தமாய் இருப்பவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் ஆகும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய திருச்சபையை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய திருச்சபைகளுடைய உறுப்பினர்கள் ஆகிய மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவரின் மீது பரிசுத்தத்தை ஊற்றப்படுவீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாய் நீர் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தடை எடுத்து மாற்றுவீராக. அந்த சோர்வின் ஆவி எடுத்து மாற்றுவீராக. சாத்தான் கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த கட்டுகளில் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்த்து போடும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமது வல்லமையும் கிருபையும் அவர்களோடு கூட தங்கட்டும், தடைகளை எடுத்து மாற்றும், கூட இருந்து வழி நடத்தும். தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களுடைய இந்த ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்க திருச்சபையின் பாதுகாவலர் புனித சூசேப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையிலிருந்து விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருக்கின்றார் என்கின்ற முழு விசுவாசத்தோடு
இந்த நேரத்தில் ஆண்டவர் தரக்கூடிய இந்த மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை விரும்புவோர் எல்லோரும் நலமோடு வாழ்வார்களாக. ஆமென்.